Hi all, welcome to GKS Academy. So, இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல வந்து 26th August உடைய கரண்ட் அஃபேர்ஸ் அப்படிங்கறத பார்க்கலாம். சரிங்களா? So, first பார்த்தோம் அப்படினா எக்ஸைஸ் சமன்வாய் சக்தி 2025 அப்படிங்கிறது எந்த டிஸ்ட்ரிக்ட்ல நடக்குது அப்படினு சொல்லி பார்த்தோம் அப்படினா அஸ்ஸாம்ல தின்சுகியா அப்படிங்கற டிஸ்ட்ரிக்ட்ல தான் வந்து கண்டக்ட் பண்றாங்க. சரிங்களா? சமன்வாய் சக்தி 2025 அப்படிங்கற பயிற்சி வந்து எந்த மாநிலத்துல நடக்குது அப்படினு சொல்லி பார்த்தோம் அப்படினா அஸ்ஸாம்ல தின்சுகியா மாவட்டம் அப்படிங்கற இடத்துல தான் வந்து இந்த சமன்வாய் சக்தி 2025 அப்படிங்கற பயிற்சி வந்து கொண்டு போறாங்க. சரிங்களாப்பா? சோ இந்த பயிற்சி வந்து யாருக்காகலாம் நடக்குதுன்னு சொல்லி பார்த்தோம் அப்படினா பாதுகாப்பு படைகள், அரசு துறைகள் மற்றும் குடிமை நிறுவனங்களுக்கு இடையேயான ஒருங்கிணைப்பை வந்து அதிகரிக்கிறதுக்காக நடத்தப்படக்கூடிய பயிற்சி தான் வந்து இந்த சமன்வாய் சக்தி 2025 அப்படிங்கற பயிற்சி. ஓகேங்களா? ஸோ ரெண்டாவது பார்த்தோம் அப்படின்னா நியூ சேர்மன் ஆஃப் தி AIBD எக்ஸிக்யூட்டிவ் போர்டுடைய நியூ சேர்மனை வந்து எந்த கண்ட்ரியை வந்து செலக்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா இந்தியா தான் வந்து செலக்ட் ஆகிருக்கு. சரிங்களாப்பா? AIBD நிர்வாக குழுவினுடைய புதிய தலைமையாக யாரை வந்து தேர்ந்தெடுத்துக்கிறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா இந்தியாவை தான் வந்து தேர்ந்தெடுக்கிறாங்க. ஸோ இந்த AIBD அப்படின்றது எதுக்கானது அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா ஆசிய பசிபிக் ஒலிபரப்பு மேம்பாட்டு நிறுவனம் அப்படின்றது தான். சரிங்களா? ஆசிய பசிபிக் ஒலிபரப்பு மேம்பாட்டு நிறுவனம் அப்படின்றது. ஸோ இதனுடைய தலைமை பொறுப்பை தான் வந்து இந்தியா வந்து 2025க்கான தலைமை பொறுப்பு அப்படின்றத ஏற்றிருக்காங்க. சரிங்களா? இதுக்கு முன்னாடி இந்தியா வந்து இந்த AIBDக்கு எந்த வருஷம் தலைமை பொறுப்பை ஏற்றிருப்பாங்க அப்படின்னா 2016 தான் வந்து இதுக்கு முன்னாடி இந்தியா வந்து தலைமை பொறுப்பு அப்படின்றத ஏற்றிருப்பாங்க. சரிங்களாப்பா? ரைட். ஸோ இந்த AIBD அப்படின்ற அமைப்பு யார் உருவாக்கியிருப்பாங்க அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா யுனெஸ்கோவினுடைய கீழே தான் உருவாக்கியிருப்பாங்க. சரிங்களா? யுனெஸ்கோவின் கீழே எந்த வருஷம் நிறுவப்பட்டது அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா 1977 தான் வந்து இந்த AIBD அப்படின்ற நிர்வாக குழு அப்படின்றத உருவாக்கியிருப்பாங்க. சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட் நம்ம மூவ் பண்ணலாம். ஸோ அடுத்ததாக பார்த்தோம்னா தேர்ட் ஒன் ரன் சம்வாத் அப்படின்ற ப்ரோக்ராம் வந்து எந்த மினிஸ்ட்ரி வந்து கனெக்ட் பண்ணுறாங்க அப்படின்னா மினிஸ்ட்ரி ஆஃப் டிஃபென்ஸ் அப்படின்றவங்க தான் வந்து கனெக்ட் பண்ணுறாங்க. சரிங்களா? ரன் சம்வாத் அப்படின்ற ஒரு நிகழ்வு அப்படின்றது எந்த அமைச்சகம் வந்து நடத்துகிறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா பாதுகாப்பு அமைச்சகம் அப்படின்றவங்க தான் நடத்துகிறாங்க. சரிங்களா? ஸோ இது வந்து எங்கே நடக்க போகுது அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா மத்திய பிரதேசம் மோவில் இருக்கக்கூடிய இராணுவ போர் கல்லூரியில் தான் வந்து இந்த ரன் சம்வாத் அப்படின்ற ஒரு நிகழ்வு அப்படின்றத நடத்த போகிறாங்க. சரிங்களா? இந்த நிகழ்வில் எதை சொல்ல போகிறாங்க அப்படின்னா போர் முறை குறித்த முதல் உலகளாவிய தீர்வு அப்படின்றத கொண்டு வர போகிறாங்க. சரிங்களாப்பா? போர் முறை குறித்த முதல் உலகளாவிய நிகழ்வு அப்படின்றது தான் வந்து இந்த ரன் சம்வாத் அப்படின்றது. சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா ஃபோர்த் ஒன் CISF லான்ச்சஸ் ஃபர்ஸ்ட் ஆல் உமன் கமாண்டோ யூனிட் அப்படின்றது. சரிங்களா? ஸோ CISF தான் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா தனது முதல் முழு பெண் கமாண்டோ பிரிவு அப்படின்றத அறிமுகப்படுத்தியிருக்காங்க. சரிங்களா? ஸோ இந்த முதல் முழு பெண் கமாண்டோ பிரிவில் மொத்தம் எத்தனை பெண் பணியாளர்கள் வந்து ஜாயின் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா 30 பெண் பணியாளர்கள் வந்து ஜாயின் பண்ணியிருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் மூவ் பண்ணலாம். ஸோ அஞ்சாவது பார்த்தோம் அப்படின்னா இந்தியா தாய்லாந்தினுடைய ஒரு ஜாயிண்ட் எக்ஸசைஸ் தன்னுடைய பேர் என்னன்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா மைத்ரி எக்ஸசைஸ் அப்படின்றது. சரிங்களா? ஸோ இந்த மைத்ரி எக்ஸசைஸ் 2025 அப்படின்றது எங்கே நடக்க போகுது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா உம்ரோய் மேகாலயாவில் கண்டக்ட் பண்ண போகிறாங்க. சரிங்களாப்பா? இந்தியா மற்றும் தாய்லாந்துக்கு இடையிலான ஒரு கூட்டு பயிற்சியினுடைய பெயர் தான் என்னன்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா மைத்ரி அப்படின்றது. இந்த மைத்ரி 2025 அப்படின்றது எங்கே நடக்க போகுது அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா உம்ரோய் மேகாலயாவில் நடக்க போகுது. ஓகேங்களா? இது வந்து எத்தனாவது பயிற்சி, எத்தனாவது கூட்டு பயிற்சி அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா 14வது கூட்டு பயிற்சி. இந்தியாவுக்கும் தாய்லாந்துக்குமான 14வது கூட்டு பயிற்சி அப்படின்றது தான். ஸோ இது வந்து எப்போ கனெக்ட் பண்ண போகிறாங்க அப்படின்னா 1ஆம் தேதியிலேருந்து 14ஆம் தேதி செப்டம்பரில் கனெக்ட் பண்ண போகிறாங்க. சரிங்களாப்பா? 1ஆம் தேதியிலேருந்து 14ஆம் தேதி செப்டம்பரில் கனெக்ட் பண்ண போகிறாங்க. இந்த மைத்ரேயி அப்படின்ற கூட்டு பயிற்சி அப்படின்றது எந்த வருஷம் தொடங்கப்பட்டது அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா 2006 தான் வந்து ஃபஸ்ட்டு இந்த இந்தியாவுக்கும் தாய்லாந்துக்குமான இந்த கூட்டு பயிற்சி அப்படின்றத தொடங்கியிருக்காங்க. சரிங்களா? ஸோ இந்த மாதிரி டெய்லி வீடியோஸ் பார்க்கணும் அப்படின்னா ஸோ மறக்காமல் நம்மளுடைய சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ தேங்க்யூ ஆல். நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம மீட் பண்ணலாம்.